வெல்கம் டு WH இஸ் ஹியர். ஸோ சொல்லுங்க, இந்த வீடியோல சொல்லுங்க. வெல்கம் டு WH இஸ் ஹியர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இல்லை, நாங்களும் 40 வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். பட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருது. பார்த்துக்கலாம். வீடியோவே ஸ்லோவாக தான் போகுது. அதான் நீ வீடியோவே போடுறேன் இல்லை, அப்போ கேட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறது. சரி, அதாவது அதை பற்றியெல்லாம் இப்போ பேச வேணாம். அது வரும், இனிமேல் வரிசையாக வரணும், பார்ப்போம். அண்ட் லைக் இந்த வீடியோ எதை பற்றினா லைக் மறந்துட்டியா? இல்லை. ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா 2025 அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸ், சரி ஓவர் ரேட்டட் ஃபிலிம்ஸ். ஐயோ வளருதே காசாதிக்கு வேற வளருது. அது ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோ எடுத்து. ஸோ அதனால வளருது, கூச்சமே இல்லை, வளருது. 2025 ஓவர் ரேட்டட் ஃபிலிம்ஸ் தான் இந்த வீடியோவில். எதுவும் பண்ண போகிறது இல்லை, அந்த படத்தை பற்றி சொல்லி சின்னதாக எங்களோட முடிஞ்ச வரைக்கும் மேக் பண்ண போகிறோம். இது பார்ட் 1. அண்ட் ஸோ ஃபஸ்ட்டு படம் 2025 நல்ல ஹைப். அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் வருமா வராதான்னு தெரியாம வந்த ஒரு படம். அந்த படத்தை பற்றி தான். அதாவது அந்த படத்துக்கு நல்ல ஹைப் இருந்துச்சு. பாடியில 2 வகை இருக்கு. அது ஃபைட் பண்ற பாடி, எந்த ரொமான்ஸ் பாடி. பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படம். பட் நல்ல படம். சில பேருக்கு பிடிச்சி, எனக்கு அந்த படம் ஃபர்ஸ்ட்ல கனெக்ட் ஆகலை. நான் அதை ஃபர்ஸ்ட் வீடியோலன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அந்த படம் பிடிச்சா கனெக்ட் ஆகலை. எனக்கு பிடிச்சிருந்துச்சுப்பா, நல்ல படம் தான். ஃபர்ஸ்ட்ல அந்த காமெடி எதுவுமே எனக்கு சிங்கிள் ஒன்னே பழைய சந்தானத்தை பார்க்க முடியுது. அவரோட பழைய காமெடி இல்ல, அந்த கதைக்களம் எனக்கு என்னமோ அது வந்து இந்த செக்மெண்ட் இந்த வருஷத்துக்கான கதைக்களம் இல்லை. ஏன்னா இப்போ என்னமோ புதுசா இருக்கிற ஒரு ட்ரெண்டுக்கு இல்லாம அது என்னமோ அந்த ட்ரெண்டுக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. தெரியல, நான் குறை சொல்றேன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. இல்லை, கதை ஊத்துனது பழைய படம் நல்லா இருந்து ஒர்க் அவுட் ஆனாதான் ப்ரோ படம் பார்க்க முடியும். நான் தப்பாலாம் சொல்ல படம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பர்சனலாக என்னோட ஒப்பீனியன். நான் யாரையும் இதை திணிக்கல, எதையுமே சொல்லலை. என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் தான், உங்களோட கருத்து என்ன? மதவிதரங்க நல்ல படம், நல்லா வசூல் நல்லா தான் பண்ணிருச்சு. வசூல் நல்லா பண்ணிச்சு. அப்புறம் 2025 அடுத்த வந்த படம் வந்து விடாமுயற்சியா. இல்லை, குடும்பஸ்தன்லாம் அந்த லெவலுக்கு ஹைப் இல்லை. பட் நல்ல படம், குடும்பஸ்தன் நல்ல படம். பட் விடாமுயற்சி தான் அதுக்கு அடுத்து ஒரு நல்ல ஹைப் கிரியேட் பண்ண படம். லைக் விடாமுயற்சி ஆரோக்கியமா சந்தோஷமா மன நிம்மதியோட வாழ கத்துக்குங்க. விடாம முயற்சி. அதாவது நீங்க இன்னைக்கு ப்ளூ சட்டையா? நீங்க பேசுங்க. ஆமால்ல, ப்ளூ சட்டை. விடாமுயற்சி இந்த விடாமுயற்சி ஒரு நல்ல படம். இப்படி கத்துனீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து இருப்பாங்க, அடிப்பாங்க. தாலா மட்டும் பேக்கை ரொம்ப நேரமா நடந்துகிட்டே தூக்கிட்டே நடக்காம இருந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். அவர் ப்ளூ சட்டி மாதிரிலாம் மாறிட்டாப்ல. ஸோ விடாமுயற்சி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, பாட்டு நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, ஆனால் அதுக்கு அப்படியே மாறா செகண்ட் ஹாஃப் அதுவும் ஸ்லோவாக தான் போச்சு. ரைட்டு. அப்படியே பாட்டு ஒன்று தான் இருந்துச்சு. ப்ளஸ் என்னை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி படம் நல்லா தான் இருந்துச்சு. இல்லை, நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, எந்த ஒரு இதுவும் இல்லை, எல்லாத்தையும் ஓகேங்கிறப்ப ஓகேவா இருந்துச்சு. ரொம்ப மக்கள்லாம் கிடையாது. நல்ல ஒரு படம், டீசெண்டான ஒரு படம். அதில் சொன்ன விஷயங்கள் எதுவுமே எங்களுக்கு புரியல. வீடியோவை 1x வைக்கிறதுக்கு பதிலாக 0.5x வச்சுட்டாங்க. அப்படின்னு நல்ல படம். அதாவது நம்ம போகிற பாதைகளில் நிறைய முள்ளுகள் வரலாம், தடைகள் வரலாம். அதெல்லாம் தாண்டி விடாமுயற்சி எடுத்து வெற்றி பெறணுங்கிறதா விடாமுயற்சி படத்தோட நோக்கம். விடாமுயற்சி ஒரு நல்ல படம். அதை தாண்டி நான் எதுவும் சொல்லலை. அதுல ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா, தக்காளி என்னதான் பொண்டாட்டி முதுகுல குத்துனால நீ தாண்டி வேணும் கடைசியில கட்டி பிடிச்சாரு. நல்லா அங்க நிக்கிற வாழ்ந்துட்டாருங்க. உங்களதான் அடிப்பாங்க வெளில போறப்ப அஜித் ஃபேன்ஸ். நான் ஏன் அடி வாங்க போறேன்? டிராகனை விட்டுறக்கூடாது. டிராகன் நல்லா ஹைப்புல கிரியேட் பண்ணி நல்ல வசூலை கிரியேட் பண்ண ஒரு படம் தான். அண்டு நல்ல ஒரு சூப்பர் படம். அது எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. நம்ம டாப் 11 படத்துல அதுவுமே இருந்துச்சு. அந்த வீடியோ பார்க்கலாம், மேலே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மேலே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோவை பார்த்து வாங்க. அங்கே தான் பேசணும். அண்ட் அதுக்கு அடுத்து நம்ம எங்கே போகலாம்? குட் பேட் அகலி போயிடுவோமா? அதுதான் அதுக்கு அடுத்து வந்துச்சு. அது நல்ல படம் தானே.
நல்ல படம் தானே? நல்ல படம் தான். நல்ல படம் தான். ப்ளூ சட்டை மாறினா அதை என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க? தலை வந்தாரு தலை வந்தாரு 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 வந்தாரு. என்ன நடந்துச்சு? வந்தாரு அவ்வளோதான், வந்தாரு. ஸோ இல்ல இதுல கதையை பார்த்தீங்கன்னா ஒன்றும் வச்சாரு. ப்ரோ 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 தலை வந்தாரு, மேல இருந்து நடப்பாரு, கீழே இறங்குவாரு, பின்னாடி டைலாக் போடுவாரு. பாம்பேல என்ன பண்ணாருன்னு காமிச்சாங்க. அதுலயும் மேல படியில இருந்து இறங்கி இது வந்தாரு. காமிச்சாங்கல்ல, சொன்னாங்க. மொத்த மலேசியாவுமே அவர்தான் சொன்னாங்க. அதுலயும் மேல இருந்து படி இறங்கி வந்தாரு. ஏதோ ஒரு சங்கிலியை கையில மாட்டிட்டு குத்துனாரு. அவ்வளவுதான். ஸோ ஆனா அது அதுலயும் த்ரிஷா தானே, அதுலயும் திரிஷா தான். அதுலயும் கள்ள தொடர்பு. அது இல்ல, கள்ளத்தொடர்பு கிடையாது. அதுல வந்து ஒவ்வொரு 100 வருஷம் வாழணும். உருட்டு உருட்டு நீ உருட்டு. அந்த சின்ன பயங்கரமா இருக்கும் படமே. பயங்கரமான படம் அப்படின்னு நானே சொல்லிக்கிட்டேன், வேற யாரும் சொல்லல. இல்ல நான் சொல்றேன், நீங்க நல்லா சொன்னீங்களே இப்பதான். நல்ல படம். நல்ல படம். என்ன படத்துல இருக்கிற ஒரே மைனஸ்னா படத்துல பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர படத்தை படமாவே எடுக்கல. தொழில பீக்ல இருக்கும் போதே எல்லா கிளப்ஸையும் கலைச்ச ஒரே கேங்ஸ்டர் ரெட் டிராகன் ஏகே மட்டும். நல்ல படம் தான். நல்ல படம். அதெல்லாம் மிரண்டேன் நான். மிரட்டு. ஐயோ, பையன் ஜெயிலுக்குள்ள இருக்கானே, அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லும் போது அவள் கிங் ஸ்லிப் பிரிச்சு நிப்பாரு பாரு டிராகன்னு. அந்த இடம்லாம் என்னம்மா நானும் படத்தை போய் பார்த்துட்டு இருக்கு. மாசம் ஒண்ணுமே இல்லையே. மாசம் 3 மாசம் 3 வாட்டி சொல்லிக்க, அவ்வளவுதான். ஸோ இதை தாண்டி குட் பேடுகளை எங்களால் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு முடிவுல தான் இருக்கும். ஸோ அதை விட்டுருங்க. அப்படி ஒரு டீசெண்டான படம், நல்ல ஃபேன்ஸுக்கான படம், அவ்வளோதான். ஸோ அடுத்து ரெட்ரோ. கனிமா, கண்ணாடி பூவே, த ஒன், இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருந்தாலும் ஒரு நல்ல படம் தான். நீ எல்லாத்தையும் நல்ல படம் ஸ்டார்டிங்ல சொல்றானா, நீ எந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூ கொடுக்குற மாதிரியே தெரியலையே. நல்ல படம் தான். இல்ல வருவாரு, ஹீரோயினை பாப்பாரு, முடிச்சுக்கும்பாரு. நீ சிரிச்சா கேவலமா இருக்கு பாருங்க. இல்ல புரியல. சிரிச்சா கேவலமா இருக்கு பாருங்க. அவரா ஹீரோக்கு சிரிக்க மாட்டாரு, திரும்ப சிரிக்க ட்ரை பண்ணுவாரு. ஜோக்கர் மாதிரி ஒண்ணு பண்ணுவாரு. படத்துக்கு போனா ஜோக்கர் வில்லனை வந்து ரொம்ப டம்மியா காமிச்சாங்க. ஜி ஹீரோவே டம்மியா தான் இருக்காப்ல, அதுல என்ன வில்லனை டம்மியா காமிச்சிட்டாங்க? ஹீரோ கூட அப்படி சுத்தி ஒரு பஞ்ச் பண்றான். என்னப்பா இதுல எங்கப்பா மாசம் இருந்து எனக்கு புரியலையே. இவ்வளவு மாசம் சும்மா இருங்க ஜி. ஸோ அது வந்து சூர்யா ஃபேன்ஸுக்கான படம், சூர்யா சார் ஃபேன்ஸுக்கான படம். அந்த படத்தை ஜி நீங்க சூர்யா சார் ஃபேன்ஸ் ஜி, கமெண்ட்ல யாரும் கழுவி ஊத்துறாங்க. நான் இப்பயே சொல்லிடுறேன், கமெண்ட்ல யாருமே கழுவி ஊத்தாங்க. தலை ஃபேன் தான் நீங்க. முழு சட்டை ஒண்ணுதானே தேடிட்டு இருக்கேன். இப்போ அடுத்து என்ன படம்? ஸோ ரெட்ரோ இதோட விட்டுங்க. ரெட்ரோ டீசெண்டான சூர்யா சார் ஃபேன்ஸுக்கான படமாக எடுக்கணும்னு நினச்சி எடுக்க ட்ரை பண்ணாங்க. அண்ட் அகைன் நம்ம தங்கலான் தங்கிருச்சு. தங்கலான் அங்கேயே தங்கிச்சு தேட்டர்ல. ஸோ அதாவது அவர் சொன்னாப்புல இது 1x வச்சிருக்க வேண்டிய படத்தை 0.5x வச்சிருக்காங்க. 0.25x பத்தி படத்தை எடுத்தா எப்ப இருக்குன்னு பாக்கணும்னா தங்கலான் போலாம். பொறுமையா பாக்குற மாதிரி உங்களுக்கு பொறுமை இருந்துச்சுப்பா, இந்த படத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீ தாராளமா தங்கலான் போலாம். ஏன்னா தங்கலான் ஒரு நல்ல படம். நல்ல படம். நீ எல்லாத்துக்கும் இந்த சொல்லிட்ட ப்ரோ, ஆனா நீ எந்த படத்துக்கு நல்ல நீ கொடுக்கல ப்ரோ. மாளவிகா மோகனுக்காவே போகலாம். இதுக்கு மாளவிகா மோகனுக்கா படத்துக்கு ஒரு விக்ரம் நடிச்சிருக்காப்ல. மாளவிகா மோகன் இருக்காங்க, நீ ஏமா பார்வதி நாயர் இருக்காங்க. இல்ல அவங்களுக்காக போகலாம். படம் கதைகளம்னு பாத்தீங்கன்னா தங்கத்தை தேடி போவாங்க. தங்கத்துக்கு காவல்னு அவர் தான் இருப்பாரு. ஆமா, கடைசியில அவரே காப்பாரு, அவரே தங்கத்தை எடுத்துப்பாரு. சூப்பர், நல்ல ஒரு படம். ஸோ தங்கலான் வந்து ஒரு மனுஷனா தயவு செஞ்சு ஓடிடியில் போய் பார்க்கக்கூடிய படம், நல்ல ஒரு படம். அதை தாண்டி என்னால் சொல்ல முடியும். குபேரா வேற ஒரு நல்ல படம். நல்ல படம், அதாவது நல்ல படம் நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். ஏன்னா சொல்லுங்க, பிச்சைக்காரனை கூட்டு போய் பணக்காரனாக்கி அந்த பிச்சைக்காரன் எல்லா பிச்சைக்காரனுக்கும் சோறு போடணும்னு நினைச்சா கதையா நல்ல கதையா பார்த்தா நல்ல கதை தான். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் கதை நல்ல கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 0.1x வச்சு எடுத்துட்டானுங்க. செகண்ட் ஹாஃப்னு பார்த்தீங்கன்னா ஒன்றில் தான் எடுத்துருக்கானுங்க. ஆனால் படம் வந்தப்ப 0.5க்கு போயிடுச்சு. பார்த்தா நல்ல படம் தான், தமிழ் மக்கள் ஏற்றுக்கடா. இதுக்குடா 3 மணி நேரம் படம் எடுத்தீங்க? 3 மணி நேரம் எடுத்தாதான் ஓடும். அதுதான்டா கடுப்பா இருந்துச்சு. உள்ள எப்பரா 3.25 மணி நேரம் எப்பரா ஒரு படத்தை
பாகுபலியே யாரும் போய் பார்க்கல நம்ம ஊர்ல அவ்வளவு 3 மணி நேரத்துக்கு. அப்பெல்லாம் 40 மணி நேரத்துக்குலாம் எடுத்துருக்கேன். 40 மணி நேரத்துக்கு எடுக்கலாம் ப்ரோ. அப்ப அந்த லெவலுக்கு அப்பத்தைய கலை உலகம் அவ்வளவுதான். இப்ப நம்ம கையில கையில ஆண்ட்ராய்டு போன், நமக்கெல்லாம் 2 செகண்டுக்கு மேல உட்கார மாட்டேங்குது இந்த இடத்துல உட்காந்து ரீல்ஸ். ஒரு ரீல்ஸை முழுசா பார்க்க முடியுமா? 30 செகண்ட் ரீலு, அதையே நம்ம யாரும் முழுசா பாக்குறது இல்ல. நீங்க அப்ப இருக்கிறப்ப 3 மணி நேரம் படம், 3.25 மணி நேரம் படத்தை நீங்க ஒன்னா விட்டீங்கன்னா ஒரு மனைவியோ அல்லது காதலியோ நல்லவளா இருந்தா பாக்கலாம். பாப்பீங்களா? இல்ல புரியல, சொன்ன மாதிரி இருக்கு. இல்ல குபேர நல்ல படம். என்னடா ஏ தாண்டி எனக்கு எதுவும் சொல்ல. அவர் டி ஃபேனுங்கிறதுனால அப்படி பேசுவாப்ல. ஸோ நல்ல படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்ட் 1 இதோட முடியுது. பார்ட் 2ல தக் லைஃப், அடுத்து இட்லி கடை. புரியல ப்ரோ. பார்ட் 1 அவ்வளவுதான் ப்ரோ. பார்ட் 2ல தக் லைஃப்லாம் வருது ப்ரோ. ஓகே ப்ரோ, நிறைய இருக்கு. அடுத்த பாட்டுக்கு வேணாமா? தக் லைஃப் இருக்கு. என்னது இது? இப்ப நீங்க தப்பிச்சிட்டீங்களா? நீங்க இப்படி பண்ணீங்க நல்ல பிள்ளையா? பார்ட் 1 இவ்வளவுதான். பார்ட் 2ல தக் லைஃப் மாதிரி நிறைய நல்ல படங்கள், கூலி, தக் லைஃப் இந்த மாதிரி நிறைய பெரிய படங்களை எடுத்துட்டு வரோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது பீமாஸ் அண்ட் ஹரி. டபுள் ஹெச் ஈஸியர்.